விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் சொந்த காசுல நிக்கிறாங்க, சொந்த லெக்ல சொந்த கால்ல நிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? அப்படி பாவம்லாம் அந்த காலம். நாங்க வந்து 8 சீட்டுக்கு 2500 பேர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்து அதுல மட்டுமே எங்களுக்கு பல கோடி கிடைத்திருக்கிறது. இப்ப ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் 2 லட்சம் 2 லட்சம் என்று 234 பேருக்கு எத்தனை வருது? கோடி கணக்கா வருதா இல்லையா? 4 கோடியே 68 லட்சம் வருது. மினிமம் 2 லட்சம். சில சிறப்பான மாவட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் 5 லட்சம் 8 கோடி வரைக்கும் யாரு கொடுக்குறா? மாவட்ட செயலாளர்களே தருகிறார்கள். அப்ப நாங்க போய் யார்கிட்ட பிச்சை எடுக்கின்றது தேவையில்லை. சென்னையில நீங்க இப்ப சில பகுதிகள் அவங்க தான் தீர்மானிக்கிற ஆமா அவங்க தான் பிரதர். அங்க கூட நாங்கெல்லாம் கேட்கல, ரைட்டா? நாங்க போய் பண்ரோட்டில போய் நாங்க கேட்கிறோம். அங்க இருக்கிற கேட்டமா கேட்கலையான்றது இப்ப பேசக்கூடிய வேலை இல்லை. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப எங்களுக்கு வந்து அங்க வந்து நாங்க வந்து வெறும் இஸ்லாமியர் மட்டும் நம்பி நாங்க நிப்பாட்டல. அங்க இருக்கிற அனைத்து மக்களும் பறையர்கள், வன்னியர்கள், கிறிஸ்துவர்கள், அதோட சேர்ந்து இஸ்லாமியர்கள். அங்க ஒரு இஸ்லாமியர் வேட்பாளர் நாங்க கொடுக்குறோம். அப்துல் ரஹ்மான் பாய், போயிட்டு வாங்க பாய்ன்னு. அதான் மாம்பழத்தையும் ஜூஸ் போட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜூஸ் போட்டுருவீங்களோ? ஆமா, மாம்பழம் எங்கெங்க இருக்குதோ அது பூரா சோழி முடியும். இப்போ ஒருவேளை இப்படி மாம்பழம் எங்கெங்க இருக்கிறதோ அங்க வந்து உங்களுக்கு இந்த ஜூஸ் கொடுக்கப்படும். நான் என்ன சொல்றேன்னா, ரைட், மாம்பழ ஜூஸ் நல்லா தான் இருக்கும், நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த வெயில் காலத்துக்கு நல்லது. சுகர் இருக்கா உங்களுக்கு? எனக்கு எதுவுமே. அப்ப உங்களுக்கு மாம்பழம் ஜூஸ் வந்து 2 தொகுதியில இருந்து உங்களுக்கு மாம்பழம் ஜூஸ் ஸ்பெஷலா நாங்க அனுப்புறோம். திருப்பூரூர்ல இங்க ஆமா. மற்ற தொகுதிகள்லாம் எப்படி இருக்கு? மற்ற தொகுதியில கடுமையான போட்டியல் இருக்குது. நான் அதுக்காக நான் வந்து இல்லப்பா தம்பி, பண்ரோட்டில ஒரு உங்க கட்சியோட வேட்பாளர் அவர் பேசின ஒரு விஷயம், அப்துல் ரஹ்மான் அவர் பேசின விஷயம் சர்ச்சையாச்சு. அது எப்படி? இல்ல அது சர்ச்சையை ஆக்குனதே நீங்க தான். அண்ணன் திருமாவர்கள் வந்து வேட்பாளர்களை வந்து அறிமுகப்படுத்தும் போது பிரேமலதா அவங்க பேர் சொன்னதப்போ பிரேமலதா அவர்கள் எழுந்துக்கல. பிரேமலதா தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, திருமாவளவன் கிட்ட நாங்க போன் பண்ணி பேசிட்டோம், அண்ணனே சொல்றாரு நான் வந்து சொல்லியிருக்க கூடாதுமா, என் மேலதான் தப்பு, ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி எனக்கே கோவம் வந்துச்சு. அவர் எவ்வளவு பேர் தலைவர் பேர் சொல்றாங்க, நம்ம சிரிக்கிறாங்க, ஒரு மாதிரி உட்காந்துக்கிறாங்க. எப்படி இந்த கூட்டணி கட்சிகள் வந்து அந்த அனுசரிச்சுன்னு தான் போறீங்களா கூட்டணிக்குள்ள? திட்டமிட்டு நடந்து முடிந்த கதைகளையும் நாரி போன கதைகளையும் திரும்பி திரும்பி கேட்பதால் உங்களுக்கு வந்து எந்த வகையான பயனும் கிடைக்காது. சங்கத்தமின்ற எந்த வகையான வார்த்தை நீங்க வாங்க முடியாது. அக்கா பிரேமலதா அவங்க பேசின கருத்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்குது. சரி, அப்ப அந்த கருத்து வந்து எப்படி பேசினாங்க, ஏன் பேசினாங்க, அதையும் முதல்வர் மேடையில் வச்சு பேசியிருக்கிறாங்க. அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அது எப்படி பார்ப்பாங்கன்னா, யாரோ எழுதி கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே தலைவர் தமிழ்நாட்டில் எழுச்சி தமிழர் சீமானை தவிர இருக்கிற எல்லா தலைவர்களுமே பேப்பரை வச்சுதான் பேசக்கூடிய. ரைட்டா? அதை நீ போய் பக்கத்துல இருந்து பாரு. விஜய் டார்கெட் பண்ற என்ன காரணம்? நாங்க தம்பி அரசியல் படுத்துறோம். டார்கெட் பண்றது எப்படி அரசியல்? நீ டார்கெட் பண்றது உங்க பார்வை. விஜய் ஓட்டு போடாதன்னு சொல்றாரு. ஆமா, விஜய் இப்போ ஓட்டு போடுறதுனால இப்போ ஒன்றும் ஆக போறது இல்லை. இப்போ 2 குரூப் தான் இருக்கு. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. ஒன்று அங்கே போடு, இல்லை இங்கே போடு. எங்களுக்கு என்னைக்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு வலிமை அடைய வேண்டும் என்றதில் எந்த வேணும் மாற்று கருத்தும் இல்லை. ரைட்டா? இன்னைக்கு போய் எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது? எனக்கு எதிர்க்கட்சி ஏங்க அவன் சுத்தமா அழிஞ்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பிஜேபி வருவேன். நீங்க வாங்க அந்த இடத்துக்கு. பிஜேபி வரக்கூடாது. நீங்க வாங்க. இங்க திமுக விசிகான் மாறட்டும், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நீங்க வாங்க. ஏன் ஒரு கழிஞ்சு போற கட்சி 2031 வருவோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழ் அவர்கள். ஆனால் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எலெக்ஷன் பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகளுக்கு போயிருக்கீங்க? ஏன்னா நட்சத்திர பேச்சாளர் விசிகாவில் உங்களை போட்டிருக்காங்க, அதனால கேட்குறேன். கடந்த வாரம் பெரியகுளத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே இருந்து நம்ம 2-3 நாள் வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் நமக்கு அமைந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இருக்குது பார்த்தீங்களா? பல ஊரில் பல சிலைகள் இப்போது இருக்கலாம். ஆனால் பெரியகுளத்தில் இருக்கிற அம்பேத்கர் சிலைக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. எனக்கு நீண்ட நாள் ஆசை, அம்பேத்கர் சிலைக்கு வந்து பெரியகுளத்தில் போய் நம்ம சிறப்பு செய்ய வேண்டும் என்று. அந்த வாய்ப்பு அண்ணன் ஆற்றலரசு என்ற சக்திவன் மூலமாக அமைந்தது. அவருக்கு பெரியகுளத்துக்கு சீட்டு கொடுக்காட்டா நம்ம அங்கே போயிருக்க மாட்டோம். நம்ம கோயம்பேடோ இல்லை சென்னையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வீர வணக்கம் செலுத்தியிருப்போம், சிறப்பு செய்திருப்போம். ஆனால் அண்ணனுக்கு அங்கே சீட்டு கொடுத்ததால் கரெக்டாக 13ஆம் தேதி நான் போயிட்டேன். அங்கே 13ஆம் தேதி போய் அங்கே தங்கிட்டு
14ஆம் தேதி காலையில் ம். அம்பேத்கர் சிலைக்கு நாங்கள் சிறப்பு செய்தோம். ஏன் நான் அதை வந்து பெருசாக சொல்கிறேன்னா, அந்த காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அந்த சிலை வைக்க விட மாட்டேன்ட்டாங்க. ஆதிக்க சாதிகளா? ஆதிக்க சாதிகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவர்மெண்டேவா? அரசாங்கமே. நான் அதை வந்து ஆதிக்க சாதி இப்போ கோயம்புத்தூர்ல சிலை இருக்கா? அவன் புரட்சி அம்பேத்கருக்கு இருக்கா? இல்லை இதில் இருக்கா? ஈரோடா இருக்கா? அது மாதிரி இன்னும் பல இடங்கள் இருக்குது. இதே இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? எது நம்ம தெலுங்கானான்மோ ஆந்திரான்மோ அவங்கெல்லாம் வந்து என்ன ஆள் உயர சிலை இல்லை, 100 அடி வானுயர சிலை. ஏன் மகாராஷ்டிராலே இப்போ உருவாகி கொண்டு இருக்கிற இந்தியாவிலேயே பெரிய சிலை அங்கே தான் சிறப்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ஷாருக் கான், அமீர் கான், அமிர்தாப் பச்சன்லாம் போய் புரட்சி அம்பேத்கருக்கு வணக்கம் செலுத்துவாங்க. இங்கே வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த சிலையே வைக்கக்கூடாதுன்னு அவ்வளவு ஆதிக்கம் செலுத்திய அந்த காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கடுமையாக போராடி பல இழப்புகளை சந்தித்து அது பூரா பேச முடியாது. அந்த சிலை நிறுவப்பட்டு இருக்கிறது. அங்கே போய் யாரு அண்ணன் ஆற்றரசோடு சேர்ந்து நான், நம்ம ஓபிஎஸ் இருக்காரு பார்த்தீங்களா, இப்போ வந்து சேர்ந்துருக்கிறார்ல, அவர் சொந்த ஊரே பெரிய குளம்தான். சரி, பெரிய குளத்தில் எம்எல்ஏ ஆகிதான் ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் முதல்வர் ஆனது. இப்போ அது ரிசர்வ் தொகுதியாக மாற்றப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி அவங்கெல்லாம் சேர்ந்து, அப்புறம் வந்து ஓபிஎஸ் உடைய பையன் எல்லாம் சேர்ந்து இங்கே சிறப்பு நாங்கள் செஞ்சோம். அது உண்மையிலே அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தை நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் அவங்களை வந்து மேலே ஏறி சொன்ன மட்டுமல்லாமல் அங்கே உறுதிமொழி இருக்கிறார்கள். எங்கள் தலைவருடைய உறுதிமொழி இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அதை நாங்கள் ஏற்றோம். இப்போ வெற்றி வந்து எங்களுக்கு அங்கே உறுதியாகுது. பெரிய குளத்தில் 100க்கு 100. இப்போ அதாவது விளையாடித்தானே ஜெயிப்பாங்க நிறையா பேர், தேர்தலில் முடிஞ்சால் தானே ஜெயிப்புன்னு சொல்ல முடியும். ஆனால் இப்போ நான் வந்து உங்களுக்கு தைரியமாக நான் சொல்லுவேன், விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரிய குளம் தான் அதாவது பெரிய வெற்றியை கொடுக்கும். பெரிய வெற்றினா அந்த ஓட்டு எண்ணிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றான்ற வரலாறு வரும். அது ஏதோ நான் போகிற போக்கில் சொல்லலை. எதிர்த்து நிற்கிறது யாருன்னா குக்கர். எதிர்த்து நிற்கிறது யாரு? குக்கர். இந்த குக்கரோட சப்போர்ட் இருக்கிறது யாருன்னா இப்போ அதிமுக. எந்த அதிமுக? எடப்பாடி அதிமுக. சரிட்டா? இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே பிரச்சனை ஆரம்ப தேர்தலில். அந்த காலகட்டத்திலேயே அந்த வேட்பாளர் மேலே இருக்கிற பாலியல் குற்றங்களை அவங்க தான் இறக்குனாங்க படத்தை. சரி, இப்போ அவங்களே வந்து கூட்டணியில் வரவே திருப்பி வரே வந்திருக்கிறாரு. இங்கே ஏற்கனவே 2 முறை தோத்துட்டாரு. ஓகே, ரைட்டா? இப்போ அவர் நிப்பாட்டும் பொழுது இவங்க ஏடிமுக்காரர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த தொகுதி நமக்கு வர வேண்டிய தொகுதி குக்கர் வாங்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி. சரி, அது ஓகேண்ணா. இப்போ இது பெரிய குளம் ஓகே. மற்ற 7 தொகுதிகளில் நீங்கள் பெரிய குளம் ஓகே, நீங்கள் அப்படி போகக்கூடாது. இன்னும் சில அங்கே முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது. அது நீங்கள் காலகட்டத்தில் அப்புறமா வாங்கினீங்க. அதுக்குள்ள மற்ற 7 தொகுதிகள், மொத்தம் 8 தொகுதிகளில் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க பெரிய குளத்தில் விசிகா வெற்றி பெறுன்னு சொல்லிட்டீங்க. மற்ற 7 தொகுதிகளில் விசிகாவுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அதற்கு அடுத்தபடியாக நான் எங்கே சென்றேன் என்றால் கள்ளக்குறிச்சி. சரிங்களா? கள்ளக்குறிச்சியில் முனைவர் எழுச்சி தமிழருடைய சொந்த அக்கா மகள் அவங்க அங்கே நிற்கிறாங்க. மாலதி அவர்கள் முனைவர்னா அவங்க வந்து டாக்டரேட் வாங்கியிருக்கிறாங்க, வழக்கறிஞரும் கூட தெரியுது அவங்களுக்கு. மாலதி அவர்களுக்கும் வெற்றி உறுதியாக இருக்கிறது. சரிங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு பெண்மகள். ஆப்போசிட்ல வந்து அதிமுக நிற்கிறாங்கல்ல, அங்கே வந்து அதிமுக நிற்கிதா இல்லை விசில் நிற்கிதான்னு கூட தெரியாத அளவுக்கு யாருமே வெளியில் வரல. அவ்வளவுக்கு எல்லாம் படுத்து தூங்குறாங்க. சரிங்களா? ஏன்னா தெரிஞ்சு போச்சு, சரி நம்ம எதுக்கு தேவையில்லாமல் காசுகளை செலவழிச்சுக்கிட்டு, எதுக்கு நம்ம தேவையில்லாம வம்பில் மாட்டிக்கிட்டு, அதனால் வந்து அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள். அப்போ அங்கேயும் வந்து வெற்றி. இப்போ பெரிய குளத்தில் சொல்கிறேன்னா ஓகே, குக்கரு ஓட்டு அந்த சின்னம் அதெல்லாம் கூட ஏற்று ரைட்டு ஓகே. அதிமுக நிற்கிற இடத்துல கூட வந்து விசிகா தான் உறுதியாக வெற்றி பெறும்னா, போன எலெக்ஷன்ல நீங்க அதிமுக நிற்கிற இடத்துல விசிகா வெற்றி பெற்றிருக்கீங்களா? வாங்கின அதாவது அன்பு தம்பி, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையே வெற்றி பெற்றதான் விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அந்த தொகுதிக்கு போகாதீங்க. நான் சொல்றேன், எங்க தலைவர் ஜெயிச்சாரு. யாரா ஜெயிச்சாரு? குக்கரை ஜெயிச்சாரு, விசிலையா ஜெயிச்சாரு. ஜெயிச்சது ரெட்டலை தானே. அப்புறம் அது திருமான நிற்கிறாரு. திருமான நிற்கிற மாதிரி 8 தொகுதிக்கும் அர்த்தம். யார் கேண்டிடேட்ன்றதை வந்து நீங்க வந்து பேர்களாக நீங்க வைத்துக் கொள்ளலாம், அங்கங்க இப்படி பேருன்னு. ஆனால் அங்கே 8 தொகுதியிலையுமே எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர் தான் இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? இப்போ மாலதி அவர்கள் வந்து எந்த ஊர், அவங்க வந்து இங்கே நிற்கிறதுக்கு அப்படி பார்க்க மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான், அவங்களை பாராட்டுறேன். அதாவது விடுதலை சிறுத்தையில் வந்து தனித்தொகுதியில் இப்போ நாங்கள் அங்கே போட்டி போடுறோம், ஒரே ஒரு பொது தொகுதியை தவிர. ரைட்டா?
2 பொது தொகுதி பொது தவிர தொகுதி. ஒரு பொது தொகுதியில் பாய் அப்துல் ரஹ்மான் வெற்றி வேட்பாளர் அங்கே நிற்கிறாரு. இந்த பக்கத்து வந்து தலித்தை நீங்க நிப்பாட்டுவீங்களா பொது தொகுதியில, தலித்தை நிப்பாட்டுவீங்களா பொது தொகுதியில அப்படின்னு கேள்வி கேட்டே இருப்பாங்க. ஆமா. அவர் வந்து பன்னீர் தாஸ் அவர் வந்து இன்னைக்கு ஒரு தலித்து நண்பர், ஆனா அவர் பொது தொகுதியில் நீங்க நிப்பாட்டி இருக்கிறோம். சரிங்களா? அப்ப அது ஒரு வரலாறு. இல்ல எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ பன்னீர்தாஸ் என்பவர் யாரு, எப்படி அவர் ஒரு லைம் லைட்ல இல்லாத ஒருத்தருக்கு வந்து எப்படி திருப்பூர்ல சீட் கொடுக்குறாங்க? அதாவது வந்து யூடியூப்ல பேசுறாங்க, ஃபேஸ்புக்ல பேசுறாங்க. அவர் மட்டுமல்ல, அவரு இந்த கட்சியுடைய பழைய ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் ஏற்கனவே வந்து கவுன்சிலர்லாம் வெற்றி பெற்றவர், ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்றவர். ரைட்டா? அந்த ஆளுமையில அவர் இருக்கிறனாலதான் தலைவர். ஒரு தொகுதி சார்ந்தவர் அவரு. அந்த தொகுதி மண்ணின் மைந்தர். அங்க இருக்கிற ஒரு பெரிய பியூட்டிஃபுல். சரிங்களா? இப்ப திருப்பூர் தொகுதி வந்து விசிகா நீங்க வந்து கேட்டு வாங்கினீங்களா இல்ல திமுக தள்ளி விட்டுச்சா? அதாவது போற போக்குல வந்து எதையாவது குண்டக்க மண்டா கேள்வி இந்த கேள்வி வந்து அண்ணன் திரும்ப சொன்னதுனால கேட்க அது திருப்பூர் தொகுதியில நான் வாங்கினேன். வெற்றி பெற்ற தொகுதி வெற்றி பெற்ற தொகுதி அங்கதான் SS பாலாஜி வெற்றி பெற்றார். ரைட்? அடுத்த ஆட்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. சரிங்களா? அந்த வரிசையில் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து இன்னைக்கு வெற்றி பெற போகிறார். திருப்பூர் தொகுதியில SS பாலாஜியோட வெற்றி என்பது அபரிதமான வெற்றி கிடையாது, கம்மியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றார். அங்கே நின்றவங்களும் அதே வன்னியர் சமுதாயத்தை சார்ந்து நின்னாங்க. அதனால நான் கேட்குறேன், இப்போ அண்ணன் சொன்னார் இல்லையா, அரூர் கேட்டோம் நாங்கள், அரக்கோணத்தை குத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சில மனக்கசப்பு. இல்லை, அந்த காலகட்டத்திலே SS பாலாஜி நிற்கும் பொழுதே அது வெற்றி பெறாத தொகுதி, ரொம்ப டிஃபிகல்ட்டியான தொகுதின்னு சொல்லப்பட்டும் கூட அவர் களப்பணியாற்றி தான் அதை வெற்றி பெற்றார். அதே மாதிரி இவர் அவரை விட அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார். அதான் இருக்கிற யதார்த்தமான ஒரு நிகழ்வு. சரிங்களா? தொகுதியில அண்ணன் வன்னியரசு நிக்கிறாரு, அங்கேயும் அதிமுக தான் வேட்பாளர் நிறுத்துறது. எப்படி இருக்கு? ஏன் அதிமுக நிக்கிறாரு? அவங்க நேரம் எடப்பாடியை கூட நிப்பாட்டி இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு வேட்பாளர் தானுங்க. ஏன்னா குக்கர் அங்க நிக்கிறனால எங்களுக்கு அதிகப்படியான ஓட்டுக்கள். உங்களுக்கு புரியுதா? 2 தொகுதி இருக்குல்லங்க, அங்க குக்கர். ரைட்டா? அங்க அதிகப்படியான ஓட்டுகள். இந்த பக்கத்து அதை பொறுங்க, அடுத்து வர்றேன். இங்க வந்து நம்ம எங்க மாம்பழம் எங்க நிக்குது? திருப்பூர்ல மாம்பழம். அப்ப அந்த மாம்பழத்தை வந்து நாங்க ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம். சரிங்களா? அப்புறம் அங்க இருக்கு பாருங்க, எங்க நம்ம காட்டு மன்னார் கோவில், அங்கேயும் மாம்பழம். சரிங்களா? இந்த 3 தொகுதி நீ எழுதி வச்சுக்கிறீங்க. அதிகப்படியான ஓட்டு வித்தியாசங்கள். இப்ப மத்த 3 போக மிச்சம் இருக்கு பாத்தீங்கன்னா 5 தொகுதிகள்ல அப்படியே கொஞ்சம் ரொம்ப இல்லாம ஒரு 5000 ஓட்டு, ஒரு 10,000 ஓட்டு, அது மாதிரி வித்தியாசம் செய்வோம். அங்க வந்து 50,000 ஓட்டு, 25,000 ஓட்டு, இந்த ரேஞ்சில தான் போகும். இப்ப அரக்கோண தொகுதியே வந்து விசிகா வேணான்னு சொல்லிருக்கீங்க, அது உங்களுக்கு திமுக தள்ளி. அதுதான் ஒரு வீர பெண்மகள் அங்கே நிறுத்தி இருக்கிறார். உங்களை மாதிரி ஒரு வழக்கறிஞர், நாடறிந்த வழக்கறிஞர். அவர் தந்தையார் வந்து யார் தெரியுங்களா? தலித் ஏழுமலை அவர்கள். அந்த மண்ணுல தலித்து மக்களுக்காக தொடர்ந்து போராடியவர். பௌத்த கருத்து 3 முறை எம்எல்ஏவா இருக்காரு சூரவி. அப்படின்ற ரவியா? அவருக்கு தான் பெரும்பான்மையான வெற்றி வாய்ப்பு. அப்படி இல்ல, நான் பக்கத்து தொகுதி எனக்கு தெரியும். அந்த கலைஞர் தம்பி அரக்கோணத்துல முன்னாள் நான் வந்து அங்க வேலை பார்த்த மேல்நிலை பொறுப்பாளர். ரைட்டா? அங்க அவன் அந்த நீ சொன்ன இந்த ரவி என்ன பண்றாரு, ஏது பண்றாரு எல்லாம் தெரியும். அவர் மக்களிடம் அந்நியப்பட்டு இருக்கிறார். போன முறை கௌதம சன்னா பாத்தீங்கன்னா வெற்றி பெற முடியல இல்லையா? இல்ல, அதோட கதையை தனியா பேசுவோம். ஏன் தோற்றார் என்பது தனியா பேசுவோம். ரைட்டா? ஆனா அது ஏன்றதை அடுத்து பேசுவோம். இங்க வருவோம். இங்க எப்படி ஓட்டு போட போகிறார் என்பதை பேசுவோம். வெற்றியை மட்டுமே பேசுவோம். இங்க எப்படின்னா, இவர் இந்த ரவி தொடர்ந்து அங்க நின்று மக்களிடம் வந்து ஒரு வெறுப்பை சம்பாதிக்கிறார். மக்களுக்கு எதுவுமே செய்யறது. வெறுப்பு சம்பாதிச்சா 3 முறை ஓட்டு போட போறானுங்க. எப்படி 3 முறை எப்படி ஓட்டு போடுவாங்க? வெறுப்பு சம்பாதிச்சா அந்த முறை வந்து அவர் வந்து செஞ்ச வேலை. ஒரு முறை ஓகே, அவர் செஞ்ச முறை என்ன தெரியுமா உங்களுக்கு? பணமா? திமுக பணம் கொடுக்காதா? நாங்க கொடுக்கல. அந்த காலகட்டத்துல நாங்க கொடுக்கல. எழுத்தாளர் கௌதம சன்னா 5 காசு கொடுக்கல. காசு மட்டும் நீ ஓட்டு கொடுத்திருந்தால் இன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆக இருந்திருப்பார். நிரந்தர எம்எல்ஏ ஆக இருந்திருப்பார். அதெல்லாம் வந்து யாரு எங்க பணம் கொடுக்கல தேவையில்ல பேசக்கூடாது. பேச்ச வந்து அடங்கி பேசு. தமிழா பாண்டியனோட சேர்ந்துக்கிட்டு அந்த தமிழ் பத்திரிகையாளர் என்னோட நண்பர் ஏட்டி பூட்டியா பேசுறது, நோண்டி விடுறது, இந்த வேலையை வச்சுக்கிறாங்க. யாரும் எங்களுக்கு காசு கொடுக்கல. எங்கள் மக்களுடைய மக்கள் காசு நாங்க புரிஞ்சுக்கிறீங்க. என்ன பேச விட மாட்டீங்க. நீ தப்பா கேட்டீங்கன்னா நான் தப்பா தான் நீ பேசுறேன். இப்போ நல்ல கண்ணைய கிடையாது. முத்தரசன் சொன்னார் இல்லையா, திமுக எங்களுக்கு இத்தனை கோடி வந்து பணம் வந்து பேங்க்ல கொடுத்தாங்க செலவு பண்றதுக்கு, அப்புறம் செலவு பண்ணிட்டு மீதி காசு நாங்க திருப்பி கொடுத்துன்னு சொன்னார் இல்லையா. நான் அந்த காசை சொன்னேன். லீகலா பேங்க் ஓகே, முத்தரசன் போய் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்றேன். ஐயா முத்தரசன் போய் நீ ரொம்ப ரைட்டான ஆளு தானே. கூட்டணி கட்சி கொடுப்பாங்க காசு, அது கேட்டு நீ ரொம்ப ரைட்டான தம்பி.
ரைட்டா? நீ எப்படி நீங்க தப்பா கேள்வி தப்பாவே கேட்ப? பார்த்தா நான் என்ன இல்ல, நீ பண்றது? ரொம்ப ரைட்டான தம்பி. முத்தரசன் சொன்னாரு, அப்ப நீ அதனால வந்து ரைட்டா தானே பேசுவ. அதனால உனக்கு ரைட்டான ஆன்சர் சொல்றேன். சரியா? சரி, விசிகாக்கு மட்டும் பணம் தரல. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் சொந்த காசுல நிக்கிறாங்க, சொந்த லெக்ல, சொந்த கால்ல நான் நிக்கிறாங்க. வந்து நீங்க இன்னொன்னு சொல்ல போனா, எனக்கு தெரியாதா இன்னொரு விசிகாக்கு விஷயம், எங்க பணம் இருக்கு? இன்னொரு விஷயம் தெரியுமா? விசிகாவே பாவம். எங்க விசிகாக்கு எங்க அப்படி காசு இருக்கு? பாவம்லாம் அந்த காலம். நாங்க வந்து 8 சீட்டுக்கு 2500 பேர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்து அதுல மட்டுமே எங்களுக்கு பல கோடி கிடைத்திருக்கிறது. இப்ப ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் 2 லட்சம் 2 லட்சம் என்று 234 பேருக்கு எத்தனை வருது? கோடி கணக்கில் வருதா வரலையா? வருதுல? போடு வேத்துல 234 into 2 lakhs 4 கோடியே 68 லட்சம் வருது. மினிமம் 2 லட்சம். சில சிறப்பான மாவட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் 5 லட்சம். ஏறக்குறைய 234ல நீங்க நல்லா கணக்கு பண்ணிக்கிறீங்க. ஒரு 100 பேர் வந்து 5 லட்சம். அது மட்டுமே தனியா எவ்வளவு வருது பாருங்க. 100 into 5 லட்சம் போடுங்க. இது கணக்கு பண்ணிக்கணுமா? சேர்த்துக்கணுமா இதை? இல்ல 100 into 5 லட்சம், 100 into 124 into 2 லட்சம். நான் சொல்றேன் பிரதர், எங்க கால்குலேட்டர் வாங்க. ஏறக்குறைய ஒரு அதோட சேர்த்து அந்த 2 கோடி இந்த உங்களுக்கு 8 கோடி வரைக்கும் யாரு கொடுக்குறா? மாவட்ட செயலாளர்களே தருகிறார்கள். அப்ப நாங்க போய் யார்கிட்ட பிச்சை எடுக்கின்றது தேவையில்லை. அந்த மாதிரிலாம் நீங்க பேச, நீங்க அப்படி கேட்கவே கூடாது. அதே மாதிரி எங்க கட்சியில இருக்கிற தொண்டர்கள், நான் போனேன் அப்படியே கண்ணு கலங்கிட்டேன். எங்க கள்ளக்குறிச்சியில சாப்பிடாம நான் போன டைம் 4:30 மணி வரைக்கும் எங்க தோழர்கள் உணவு கூட உண்ணாமல் சாப்பிடாமல் தங்கையை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள், இரவும் பகலுமாக. அதனால வந்து 8 தொகுதியில முதல் நம்பர் 1 மீண்டும் போட்டுங்க, நம்பர் 1 போடுங்க, ஆற்றரசு என்ற சக்திவேல். ரைட்டா? நம்பர் 2 இளைய பெருமாளுடைய காட்டுமன்னார் கோயில். இந்த ரெண்டும் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு அதுல ஓட்டு கிடைக்கும். மற்ற தொகுதிகள்லாம் திருமணம் நின்றுதான்னா பயங்கரமா ஜெயிச்சிருப்பாரு, எனக்கே புரியும். ஏன்னா அவரெல்லாம் போயிட்டு யார் வீழ்த்த முடியும் அந்த இடத்துல, எனக்கு அது நல்லாவே தெரியும். இப்ப இவர் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரரு அடிப்படையில். இப்ப விசிகாவாயிட்டாரு. அவர் சொல்றாரு, நான் சாகும் வரையில் இனிமேல் ஒரு சிறுத்தையாக தான் உறுதிமொழிலாம் எடுத்திருக்காரு. நான் அதெல்லாம் கேட்கல நான். அப்ப அந்த இடத்துலயுமே வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து காட்டுமன்னார் கோயில மாம்பழம் தான் நிக்குது. அப்ப அது ஒரு சர்க்கிளா இருக்காதா? அதான் மாம்பழத்தையும் ஜூஸ் போட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜூஸ் போட்டுருவீங்களோ? ஆமா, மாம்பழம் எங்கெங்க இருக்குதோ அது போன சோழி முடியல. இப்போ ஒருவேளை இப்படி பாருங்க, மாம்பழம் எங்கெங்க இருக்கிறதோ ஒருவேளை இப்படி பாருங்க, அங்க வந்து உங்களுக்கு இந்த ஜூஸ் கொடுக்கப்படும். நான் என்ன சொல்றேன்னா, ரைட், மாம்பழ ஜூஸ் நல்லா தான் இருக்கும், நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த வெயில் காலத்துல நல்லது. சுகர் இருக்கா உங்களுக்கு? எனக்கு எதுவுமே. அப்ப உங்களுக்கு மாம்பழம் ஜூஸ் வந்து 2 தொகுதியில இருந்து உங்களுக்கு மாம்பழம் ஜூஸ் ஸ்பெஷலா நாங்க அனுப்புறோம். திருப்பூரூர்ல இங்க காட்டுமன்னார் கோயில்ல. மற்ற தொகுதிகள்லாம் எப்படி இருக்கு? மற்ற தொகுதியில கடுமையான போட்டியல் இருக்கிறது. நான் அதுக்காக நான் வந்து இல்லப்பா தம்பி, பன்ரோட்டில ஒரு உங்க கட்சியோட வேட்பாளர் அவர் பேசின ஒரு விஷயம், அப்துல் ரஹ்மான் அவர் பேசின விஷயம் சர்ச்சையாச்சு. அது எப்படி? இல்ல அது சர்ச்சையை ஆக்குனதே நீங்க தான். இந்த நேரத்தில் நேரடியா நான் குற்றம் சுமத்துறேன். அவன் மத்தவன் அங்கிட்டு தெரியாம அறியாதவன் புரியாதவன் போட்டு. ஆனா அப்ப நீ கேட்க வேணாமா? அது முழுசாத பார்க்க வேணாமா? அவன் பூரா சங்கி பயலுங்க. மாலை முரசு யாரு? மாலை முரசு? மாலை மலர் யாரு? தந்தி டிவி யாரு? சங்கிகளில் சங்கி பயலுங்க அவங்கலாம். ரைட்டா? இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கட் பண்ணி போறாங்க. அவர் என்ன சொல்றாப்லன்னா, ஒரு காலகட்டத்துல தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. எழுச்சி தமிழ் வரவுக்கு பிறகு யதார்த்தம் பிரதர், ஒரு காலத்துல வந்து தலித்துகளை வந்து இஸ்லாமியர்கள் அடக்கி இருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் 25வது தொகுப்பு படிச்சிருக்கிறியா? இஸ்லாமியர்களுக்கு எதிராக அம்பேத்கர் என்ன சொன்னார் எனக்கும் தெரியும். அது என்ன சொன்னார்ன்றது அப்புறம் கிட்ட. ஆனா அவங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னா அவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க. அவர் கோடிட்டு காட்டுவது இஸ்லாமியர்களை வச்சுதான் அவர் பேசுவார். அவர்கள் ஒற்றுமை எப்படி இருக்கிறது, நம்மிடம் ஏன் ஒற்றுமை இல்லை என்று. அந்த 25வது தொகுப்புல என்ன சொல்றாரு? அவர் இடத்துல போய் தண்ணி குடிக்க போறாரு அவர் சொந்த பந்தங்களோட. அப்போ ஒரு கம்பு எடுத்துட்டு அடிக்க வரும்போது அவர் கேட்கிறாரு, நீ யார் அப்படின்றாரு. அனிஃபா, முகமது அனிஃபான்றாப்ல. முகமது அனிஃபா, உனக்கு அல்லாஹ் இதைத்தான் சொல்லி கொடுத்தாரா? ஒரு இந்து அடிக்க வரானா ரைட்டு, அவன் மதம் போயிட்டு இருக்கு, நீ எப்படி செய்யணுமே கம்ப கீழே போட்டுறேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமூகம் நான் சொல்லுகிறேன். நீ என்ன கேட்க வரேன்னு தெரியும் தம்பி, நீ என்ன கேட்க எனக்கு தெரியும், சங்கத்தமிழ் தெரியும். நீ கேட்ட கேள்வி என்னன்றது தெரியுமில்ல. அதாவது தலித்துகள் அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. தலித்துகளும் இஸ்லாமியர்களும் சகோதரர்கள். இன்னைக்கு வந்து தலித்துகளுக்கு மட்டுமே விடுதலை சிறுத்தைகள் இருந்த ஒரு கட்சியை இன்னைக்கு வேளச்சேரி தீர்மானத்திற்கு பிறகு எல்லா சமூக அமைப்புகளும் ஆதரிக்கிறாங்க. எல்லா சமூகத்திலிருந்து கட்சியில வந்து சேர்றாங்க. அதுக்கு நான் எத்தனையோ பேட்டிங்க உனக்கு கொடுத்தாச்சு. பல பேட்டி வந்து வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல சொல்லியாச்சு. இங்க இருக்க 90லயே எங்க தலைவர் சொன்ன தெரியுங்களா, நிறைய இடத்துல எல்லாரும் பேசியிருப்பாங்க. இடிபடும் சேரியில் இருந்து எரிபடும் மசூலில் இருந்து புறப்படும் வெப்ப சூறாவளிகள் தான் விடுதலை சிறுத்தைகள். ஏன்னா 90ல அவங்க ஓட்டு போடுவாங்க தலித்து அப்படின்னு. ஆனா இஸ்லாமிய நினைச்சு பேசினா அந்த காலகட்டமே
தலித்துகளும் இஸ்லாமியர்களும் கைகோர்த்தோம். அது எங்க தலைவர் வரவுக்கு பிறகு தலைவர் டாக்டரேட் வாங்கியிருக்கிறாரு. அது எதற்கு? மீனாட்சிபுரம் இது எல்லாமே தெரியும். பாராளுமன்றம் என்பது பழைய வரலாறு, படு வரலாறு. உலகத்திலே பெரிய ஜனநாயக பாராளுமன்றம்னா இந்தியாவுடைய பாராளுமன்றம் தான். அங்க வந்து அல்லாஹு அக்பர் ஜெய்வே அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். அதனால எழுச்சி தமிழருக்காக இஸ்லாமியர்கள் அனைவருமே அணிதிரண்டு விட்டார்கள். இப்ப எங்க வெற்றியை உறுதி செய்வதே இஸ்லாமியர்கள் தான். ஓகே, அது ஒரு இஷ்யூ ஆகாதுன்னு சொல்றீங்க. அவர் பேசின விஷயம் அந்த இஸ்லாமியர்கள் தான் எங்களை வந்து, அதாவது இஸ்லாமியர்களை பத்தி கேட்கல, பெரிய குளத்துல அதிகமான ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறோம்னா காரணம் வந்து இஸ்லாமியர். நம்ம இதுல இந்த தொகுதி பண்ரோட்டில வந்து வெறு சிறப்பான ஒரு வெற்றி. அண்மையில வேல்முருகன் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒன்று கிடைச்சிருந்தது. அப்போ அவங்க பல பேர் கேள்வி கேட்கும் பொழுது பண்ரோட்டி தொகுதியில வேல்முருகன் இதான் நல்ல கேள்வி கேட்டா. இல்ல அந்த நேரத்தில் நான் பாராட்டு, நானும் தான் பார்த்தேன். சரி, வேல்முருகன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா வந்து பண்ரோட்டில வந்து நீங்க நின்றுக்கூடிய இடம், அந்த இடத்த வந்து இன்னைக்கு விசிகா கொடுத்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து முன் வச்சாங்க. இப்ப அந்த இடத்துல பெரும்பான்மையாக வன்னிய சமுதாய மக்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி, கிட்டத்தட்ட பழையர்களுமே கொஞ்சம் நெருக்கமா தான் இருப்பாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் அங்க பெருசா கிடையாது. அங்க இவருக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்கன்னா அது என்ன லாஜிக்? அது ஒண்ணுமே புரியலையே, அது எப்படி கொடுத்தாங்க? இல்ல நீங்க இல்ல விசிகா வந்து பண்ரோட்டி தொகுதி கேட்டீங்களான்றது நான் ஒரு தெரிஞ்சுக்க விரும்புறேன். இஸ்லாமியர்களை நம்பி நாங்க எங்கேயும் போகலாம். அந்த தொகுதிக்கு அங்க இருக்கிற பொதுமக்களை நம்பிதான் போறோம். இல்ல நீங்க கேட்டீங்க, அந்த பொதுமக்களிடம் ஒரு இஸ்லாமியர் தோழரை போய் நாங்க நிறுத்தினோம். இது எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு இருக்குது. இப்ப இஸ்லாமிய அடர்த்தியா இருக்கிற சில பகுதிகள் இருக்குது, அங்க போய் நிப்பாட்டினோம்னா, இப்ப திருவல்லிக்கேணி இருக்கா சென்னையில, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வங்கி தான் தீர்மானிக்கிற சக்தி. சென்னையில நீங்க இப்ப சில பகுதிகள் அவங்க தான் தீர்மானிக்கிற ஒரு, ஆமா அவங்க தான் பிரதர். அங்க கூட நாங்கெல்லாம் கேட்கல, ரைட்டா? நாங்க போய் பண்ரோட்டில போய் நாங்க கேட்கிறோம்னா அங்க இருக்கிற கேட்டமா கேட்கலையான்றது இப்ப பேசக்கூடிய வேலை இல்லை. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப எங்களுக்கு வந்து அங்க வந்து நாங்க வந்து வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் நம்பி நாங்க நிப்பாட்டல. அங்க இருக்கிற அனைத்து மக்களும், பறையர்கள், வன்னியர்கள், கிறிஸ்துவர்கள், அதோட சேர்ந்து இஸ்லாமியர்கள். அங்க ஒரு இஸ்லாமியர் வேட்பாளர் நான் கொடுக்குறோம், அப்துல் ரஹ்மான் பாய், போயிட்டு வாங்க பாய்னு. அந்த பாய் நிக்கிறாரு. இன்னைக்கு அங்கேயும் நாங்க போயிட்டு வந்தாச்சு. விழா நல்ல ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை அவர் அடைகிறார். அப்புறம் மற்ற தொகுதிகள்லாம் கூட இப்ப எல்லா தொகுதியுமே, அனைத்து தொகுதியிலுமே சிறப்பான ஒரு முறையில் செய்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் 8க்கு 8 வெற்றியை எட்டி பிடிக்கும். அதுல எந்த மாற்று கருத்து? 8ல வந்து எதுவுமே சந்தேகம் கிடையாது. 8ல வந்து 2 மாபெரும் வெற்றி. அப்ப அண்ணையா வந்து பேசும்போது அந்த லைவ்ல வந்து இந்த மாதிரி நாங்க கேட்ட தொகுதி கொடுக்காம கேட்காதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அது வந்து எப்படின்னா, ஒரு தலைவர் வந்து அவருடைய மன வலியை பேசுகிறார். அவர் வந்து 10 சீட்டு எதிர்பார்த்தார், 10 அது கிடைக்கல. அது போல் நடந்து போன விஷயம். இருந்தாலும் பல வழிகள் இருக்கிறது. வழியில நாங்க வந்து கவலைப்படல. நாங்க வந்து தொடர்ந்து நாங்கள் களப்பணியாற்றோம். வழியா வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், நடந்து கடந்து போகாதீங்க, ஒழுங்கா கேட்கணும். இப்பவும் கேட்டுறாங்க, சரியா கேட்கிறேன் நானு. அண்ணன் திருமாவர்கள் வந்து வேட்பாளர்களை வந்து அறிமுகப்படுத்தும் பொழுது பிரேமலதா அவங்க பேர் சொன்னதப்போ பிரேமலதா அவர்கள் எழுந்துக்கல. பிரேமலதா தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, திருமாவளவன்கிட்ட நாங்க போன் பண்ணி பேசிட்டோம், அண்ணனே சொல்றாரு நான் முதல் சொல்லியிருக்க கூடாதுமா, என் மேலதான் தப்பு, ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி எனக்கே கோவம் வந்துச்சு. அவர் எவ்வளவு பேர் தலைவர் பேர் சொல்றாங்க, நம்ம சிரிக்கிறாங்க, ஒரு மாதிரி உட்காந்துக்கிறாங்க. எப்படி இந்த கூட்டணி கட்சிகள் வந்து அந்த அனுசரிச்சுன்னு தான் போறீங்களா கூட்டணிக்குள்ள? அன்பு தம்பி பிரதாப் அவர்களுக்கு திட்டமிட்டு நடந்து முடிந்த கதைகளையும் நாரி போன கதைகளையும் திரும்பி திரும்பி கேட்பதால் உங்களுக்கு வந்து எந்த வகையான பயனும் கிடைக்காது. சங்கத்தமின்ற எந்த வகையான வார்த்தை நீங்க வாங்க முடியாது. அந்த கேள்வியை நான் கடந்து போறேன். காலம் கடந்து விட்டது, அந்த கேள்வியும் கடந்து விட்டது. நிகழ்காலத்தை பத்தி பேசு, வருங்காலத்தை பத்தி பேசு. நேற்று கூட பக்கத்துல நேத்த பேசு, பதில் சொல்லுவோம். என்ன சொல்றாங்கன்னா வந்து திமுக ஆட்சி மேல ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான், இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாலியல் சீண்டல்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைன்னா ரொம்ப நல்ல ஆச்சு, நம்ம அண்ணா ஆச்சுன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது அக்கால் பிரேமலதா தான் சொல்லணும், ரைட்டா? அக்கா அண்ணி கிடையாது, அக்கா பிரேமலதா. அவர் அண்ணே அக்கா அப்படிதான் நாங்க பேசுவோங்க தமிழ் பண்பாட்டுல, ரைட்டா? அண்ணன் விஜயகாந்த் வந்து எனக்கு நேரடியான பழக்கம், நேரடியான ஒரு தொடர்பு உள்ள ஒரு ஆள். அந்த அக்கா வந்து இந்த பேசுனதுல அதை 3 பகுதியா பாக்குறேன். ஒரு வார்த்தையை 3 பகுதியா பாக்குறான். எப்படி நல்லா கேட்டு, அவ்வளவு பகுதியெல்லாம் வேணானே, பொறுமையா பாருங்க. அதாவது நீ வந்து அந்த கருத்து வந்து அவங்க பேசின கருத்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. சரி, அப்ப அந்த கருத்து வந்து எப்படி பேசினாங்க, ஏன் பேசினாங்க, அதையும் முதல்வர் மேடையில வச்சுட்டு பேசியிருக்கிறாங்க. அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அது எப்படி பார்ப்பாங்கன்னா, யாரோ எழுதி கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே தலைவர் தமிழ்நாட்டுல எழுச்சி தமிழர்
சீமானை தவிர இருக்கிற எல்லா தலைவர்களுமே பேப்பரை வச்சுதான் பேசக்கூடிய. கமலஹாசன்லாம் பேப்பர் ரைட்டா? அதை நீ போய் பக்கத்துல இருந்து போய் பாரு. ரைட்டா? நாங்க எல்லாருக்கும் நெருங்கி பழகிற ஆளுங்க எனக்கு தெரியாதா யார் யார் எப்படி பேசுறாங்கன்னு? ரைட்டா? பேப்பரே தெரியாம பேசுவாங்க. ஆனா உனக்கு வந்து பேப்பர் இல்லாதமே தெரியும். ரைட்டா? எல்லாரும் இப்ப நீ இவர் பேசுற மோடி பேசும்போது உனக்கு தெரியும் எப்படா பேசுற இங்கிட்டு பேசுற அங்கிட்டு பேசுறாரு. அவர்லாம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு ஃப்ரேம்ல. அந்த ஃப்ரேம் எதுவும் கவர் ஆகாது எந்த கேமரா. சரிங்களா? இப்ப அவங்களுக்கு எழுதி கொடுத்தவர்கள் ஒரு கருத்தை எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த கருத்தை படிச்சுட்டு அப்படியே பேசியிருக்கலாம். நம்பர் 1 அது ஒரு பார்வை. ஒரு பார்வை. இன்னொரு பார்வை என்னவென்றால் நல்லா கேட்டுங்க, ஒரு இன்னோசன்ட் எதை பேசுறது, எப்படி பேசுறது, எங்கே பேசுறது, எப்படி பேசுறீங்க? பிரதர் 8 சீட் வாங்குற நீங்க இன்னோசென்ட்டா, 10 சீட் வாங்குற அவங்க இன்னோசென்ட்டா? அப்படி இல்ல அப்படி நீங்க வந்து சீட்டு மேட்டரை வச்சு நீங்க கலக்கிற முடியும். ஒரு ராஜ்யசபா வாங்கிருக்காங்க. ஏன்னா ஒரு எல்லாருமே இருக்கிற இடத்துல, ஒரு அவையில இருக்கிற இடத்துல 0.44% சொல்ற கேளுங்க பிரதர், 0.44% வாங்கின ஒரு கட்சி 10 சீட்டு வாங்குறாங்க, ராஜ்யசபா வாங்குறாங்க, அது 200-300 கோடின்றாங்க. அது எனக்கு தெரியாது. நீ தேவையில்லாத பேச. அந்த மேட்டருக்கு போ, இந்த மேட்டருக்கு வா. இந்த மேட்டருக்கு மேல பதில் சொல்லு. அப்ப அவங்க எவ்வளவு திறமசாலி, அரசியல் சாணக்கியம். அது ஓம் பார்வை. ஒரு அரசியல் சாணக்கியம். ரைட், அப்படியே போட்டுக்க. டாபிக் அப்படியே போடு. 2 மேட்டர். 3வது மேட்டர் விஜயகாந்தை போல போல்டான ஒரு பெண்மகள். அது நான் ஏத்துக்கிறேன். ரைட்டா? தைரியமா என்னன்னு பாப்போம்டா சிரிக்கிறாங்க அப்படின்றது 3 பாயிண்ட். இந்த 3 பாயிண்டை தவிர வேற இருக்க வாய்ப்பு இல்லை. என்னுடைய பார்வையில என்னவென்றால், இல்ல இது போல்டான பாயிண்ட்னா என்ன சொல்ல வரீங்க நீங்க? அதை பாக்குறவங்க நினைப்பாங்கன்னா அப்ப நீங்களுமே அந்த கருத்தை வந்து ஆமோதிக்கிறீங்களா? எப்படி போல்டான பாயிண்ட்னா தைரியமா பேசுறது. தைரியமான ஒரு கருத்தை நான் பேசுவேன் பாருங்க. முதல்வரே இருந்தாலும் சரி, நான் என் கருத்தை சொல்லுவேன். அந்த கருத்தை நீங்க ஆமோதிக்கிறீங்க? இதே கருத்தை அவங்க ஏற்கனவே பேசினது. இந்த கருத்து இதே கருத்தை பேசப்பட்ட ஒரு கருத்து தான். சரிங்களா? அந்த கருத்தை அவங்க பேசுறாங்க அப்படின்னா இந்த 3 பாயிண்ட் தான். நான் அதை விளக்கவே முடியும். அதுல எது அப்படின்றத நீ கண்டுபிடிக்கணும், இல்ல மக்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்ப நீ கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஆமோதிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? அது எங்க கேட்க கூடாது. ரைட்டா? ஏன்ட கேட்கக்கூடாதுன்னா கேட்க கூடாது, அவ்வளவுதான் மேட்ரு. நீங்க என்ன பண்ணணும்னா நேர போய் அந்த கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்கள்ட்ட போய் எங்க பொறுப்பாளர்கள் சங்கத்துல இந்த 3 பார்வையில சொல்றாரு. ஒண்ணு இன்னோசென்டா இருக்காங்க, இல்ல எழுதி கொடுத்ததை பேசணும், இல்ல போல்டா பேசுறாங்க. இதுல எதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. நான் வந்து இந்த கருத்தை வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்டா இருந்து அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? அதை நீங்க வந்து நீங்க பெரிய அரசியல் சாணக்கியம் தானே. சாணக்கியம் பேர் தான் அவங்க வச்சிருப்பேன். ஆனா நீ தான் இப்ப சாணக்கியன செயல்படுற எங்க பார்த்தாலும். இல்ல இப்போ அண்ணன் திருமா வந்து இப்போ போட்டி என்பது அண்ணன் திருமாவே சொல்றாரு. இங்க அதிமுக திமுக தான் போட்டின்றத சொல்றாரு. கிட்டத்தட்ட அதுதான் உண்மையுமே கூட. ஆனா அப்படி சொன்னாலுமே கூட ஏன் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணும்பொழுது விஜய் டார்கெட் பண்றாரு? என்ன காரணம்? விஜய் ஏன் டார்கெட் பண்றாரு? நாங்க தம்பி அரசியல் படுத்துறோம். டார்கெட் பண்றது எப்படி அரசியல்? நீ டார்கெட் பண்றது உங்க பார்வை. விஜய்க்கு ஓட்டு போடாதன்னு சொல்றாரு. ஆமா, விஜய் இப்ப ஓட்டு போடுறதுனால இப்ப ஒன்னும் ஆக போறது இல்ல. இப்ப 2 குரூப் தான் இருக்கு. ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. ஒன்னு அங்க போடு, இல்ல இங்க போடு. அப்ப இங்க போட வெற்றி பெற முடியும். பேசுங்க, நியாயம் இருக்கு. நீங்க திமுக கூட்டணி அதிமுக எதிர்த்து பேச ஒரு நியாயம். அதே எங்க தலைவர் சொன்னாரு, நாங்க மட்டும் அந்த கூட்டணி போயிருந்தாலே அவர் வந்து எங்க போயிருக்க மாட்டாரு, பிஜேபி போயிருக்கும். இப்ப கேட்டீங்களா கேட்கலையா? கேட்டீங்களா? எங்களுக்கு என்னைக்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு வலிமை அடைய வேண்டும் என்றால எந்த மாற்று கருத்தும் இல்ல. ரைட்டா? இன்னைக்கு போய் எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எதிர்க்கட்சி சுத்தமா அழிஞ்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல பிஜேபி வருவேன். நீங்க வாங்க அந்த இடத்துக்கு. பிஜேபி வரக்கூடாது. நீங்க வாங்க. இப்போ இங்க திமுக விசிகான்னு மாறட்டும், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நீங்க வாங்க. ஏன் ஒரு கழிஞ்சு போற கட்சி 2031 வருவோம். எங்க ஆட்கள் பூரா நிறைய தலித்துகள் ஏமாந்து அங்க இருக்கிறாங்க. ஒண்ணு நாங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். நீங்க பார்த்தது இல்லையா? ஜெயலலிதா அம்மா காலத்துல, எம்ஜிஆர் காலத்துல இருந்த தலித்துகள் எல்லாருமே எந்த பட்டு அந்த பட்டு தான் இருந்தாங்க. இப்ப எழுச்சி தமிழ் வரவுக்கு பிறகுதான் அவன் வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அழிச்சு கொண்டு போயிடக்கூடாது, நாங்க தான் அழிப்போம். அதனாலதான் இந்த வகையான ஒரு செயல் திட்டம், அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ். அதெல்லாம் கொஞ்சம் பொறுங்க. விஜய் எதிர்க்கிறதெல்லாம் அரசியல் செயல் திட்டம். விஜய் தம்பி விஜய் வந்து நீங்க பேசாதீங்க, பாவம். அந்த தம்பி நல்லா நீங்க பேசுறீங்க. அவரை நான் ஏடிமி தானே பேசியிருக்கிறேன். எங்க பேசுனீங்க? நான் பேசுறது ஏடிமி கருத்தை பத்தி பேசியிருக்கிறேன். நீ திரும்பி விஜய்கிட்ட போய் கொடுத்து விடுற. தலைவர் பேசினாரு அப்படிலாம் இல்லை. தம்பி வந்து விஜய் வந்து நாங்கள் அரசியல் படுத்துறோம். தலைவர் என்ன சொன்னாலும் அவர் தம்பியை நல்லா முறைப்படுத்துற, நெறிப்படுத்துறார். தேர்தலுக்கு பிறகு நின்றாருன்னா சூப்பர். அதுக்குள்ளே இப்போ சொல்ல ஏதோ அடுத்த படத்தை நடிக்க போறாருன்றாங்க. என்ன பண்றது? ஜனநாயகனை வந்து திமுக ரிலீஸ் பண்ணிச்சுன்னு சொல்றாருங்க அவங்க. பாத்தியா படம்? போய் பேசுங்க, உண்மை சொல்லணும். அது எப்படி ஒரு படத்தை லீக் ஆனதை பார்க்க தப்பு இல்லை. சரி, யாரும் படத்தை பார்க்காதீங்க இந்த நேரத்தில் நம்ம சொல்றோம். ரைட்டா?
உண்மை அதே. நம்ம வந்து அதில் வந்து நம்ம 5000 500 நான் கோடி என்ன போட்டுருந்தேன். சொல்றேன்னா இப்ப நம்ம இல்லையே ஒரு தப்பான விஷயத்தை நம்ம எப்படி ஆனா ஆளு சொல்லிக்கிறாங்க இந்த இன்ட்ரோடக்ஷன்லயே ஒரு அம்பேத்கருடைய புத்தகத்தோட தான் பாரு, வர்றாரு. அப்ப எந்த அளவுக்கு தலித் மக்களுக்காக நேசிக்கிறாரு பாருங்க நீங்க. அவரை போயிட்டு பிஜேபி சங்கி அது இதுன்னு சொல்றீங்க நீங்க. அப்படியே புக்கை வச்சுதான் தூக்குறாரு அவரு. அந்த அம்பேத்கர் தான் தூக்கி விடுறாரு உங்களை அப்படின்ற அளவு தூக்கி விடுறாரு. அம்பேத்கரை இவர் தூக்கி விடுறாரா? அதாவது கீழே விடுற ஒத்தனை அம்பேத்கருடைய புத்தகம் தான் தூக்கி விடும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. ஓ, அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு படத்தை நீ பாத்துருக்க படத்தை? காட்சி லீக்கடு சீன் நம்ம தப்பு இல்ல. அதான் பார்க்காத படத்தை பார்க்காத. இந்த திருட்டு விசிறி எல்லாம் சரி, படம் வருதா வரலையா எனக்கு தெரியாது. திமுக தான் கேட்கணும். திமுக தான் வெளியிட்டுச்சுன்னு சொல்றாங்க. அது திமுக தான் கேட்கணும். எனக்கு எப்படி தெரியும்? நீ திமுகவை அடிக்கிறதே உன் குறியா இருக்கும் போது. நான் சொல்லல. உனக்கு யார் சொன்னாங்க வெளியிட்டானு? எதுக்கு ஆதவர்ஜுனா இப்ப ஆதவர்ஜுன் வாய்ஸா நீ செயல்படுறியா? ஆதவர்ஜுனா சொன்னாருன்னா வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடா வாய்ஸ் ஆஃப் ஆதவர்ஜுனா? ஆதவர்ஜுனா தான் சொன்னாரு ஜனநாயகம் வெளியிட்டது உதயநிதி அவர்களும் பாஜகவும் சேர்ந்து வெளியிட்டாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு தெரியாது. அவர் சொன்னாருன்னு சொல்லணும். ஆனா நீங்க எப்படி சொல்றீங்கன்னா சொல்லும் போதே வந்து திமுக வெளியிடுச்சு அப்படின்றீங்க. சொன்னாங்கன்னு தான் சொல்றேன் நான். எனக்கு தெரியல. திருப்பி உங்க இதை நீங்களே போட்டு ரிப்பீட் பண்ணி பாருங்க. நீ அப்படி சொல்லாத. யாரையும் வந்து நீங்க இது பண்ணாதீங்க. திமுக சொல்லக்கூடாது, ரைட்டா? திமுக இல்ல, எந்த கட்சி நீ வந்து குற்றம் சுமத்த கூடாது. காரணம் இருந்தால் மட்டும்தான் நீங்க குற்றம் சுமத்த வேண்டும். சரி, சரிங்களா? சரி, இப்போ இந்த டீலிமிட்டேஷன் தான் இந்தியா முழுக்க பெரிய பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அண்ணன் திருமாவளவன் கருப்பு சட்டையோடு போயிட்டு இந்த டீலிமிட்டேஷனை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாரு. இப்போ உங்களுக்கே தெரியும், டீலிமிட்டேஷனை வந்து பண்ணி தான் ஆகணும். 1971 பிறகு அதை வந்து பண்ணியாக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்குது. அதை பாஜக அரசு வந்து பண்ணும்பொழுது மக்கள் தொகை ரீதியாக தான் பண்ணணுன்றத கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 81 அதான் சொல்லுது. அப்போ அதன்படி தான் அவங்க பண்ணுறாங்க. மோடி அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களுமே சரி, தமிழ்நாட்டுக்கு எந்த ஆபத்தும் வராது, அதெல்லாம் குறைக்க மாட்டோம், ஏன் இப்படி மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்றத அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பேசுறாங்க. என்ன ஆகப்போகுது? இப்போ கருப்பு சட்டை போட்டு பேசுறதுனால திமுக கட்சியினுடைய எம்பிகள்லாம் போய் பேசுறாங்க. என்ன ஆகப்போகுது? ஒண்ணுமே ஆக போறது இல்லையே. நெறியாளர்களே, இப்பதான் நீங்க முறையான கேள்வி கேட்டீங்க. ஆரம்பத்தில் நல்ல கேள்வி கேட்டீங்க, இப்ப நல்ல கேள்வி கேட்குறீங்க. இப்ப வந்து நீங்க ஒரு சட்ட வல்லுநர். நான் சட்ட வல்லுநர்ல சாதாரண வழிக்கு வழக்கறிஞர். அப்படி இல்லை, ஒரு சட்டம் படிச்சிருக்கிறீங்க, எம்எல் படிச்சிருக்கீங்க, பிஎல்ஏல. மக்களவை ஆர்டிகல் 66 என்ன சொல்லுதுன்னா, ஒரே நேரத்தில் 2-3 மசோதா கொண்டு வரக்கூடாது, ஒரு மசோதாவை மட்டும்தான் கொண்டு வரணும் அப்படின்னு சட்டம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் 2 மட்டும் தான் பேசுறீங்க, அவங்க 3 கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன 3 கொண்டாந்துருக்காங்கன்னா, ஒண்ணு வந்து பாராளுமன்றத்தை எண்களை அதிகமாக்குறது, 2வது வந்து பெண்கள் இடஒதுக்கீடு, ரைட்டா? 3வது ஒண்ணு அது யாருமே நீங்க பேச மாட்டேன், யூனியன் டெரிட்டரி அதுகளுக்கு வந்து அதிகாரம் வழங்குவது. இந்த 3 தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதுவே சட்டத்திற்கு புறம்பானது. அது என்ன புறம்பானதுன்னா, ஒரே நேரத்தில் 3 கொண்டு வரக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போனா சுப்ரீம் கோர்ட் அதை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண போறாங்க. ரைட், பொறுங்க பிரதர், பொறுங்க. நீங்க வந்து ஆர்டிகல்ஸை மதிக்கிறா இருந்தா, சட்டத்தை மதிக்கிறா இருந்தா, நீங்க எதை எடுக்கணும்? மகளிருடைய இடஒதுக்கீடு, அதை மட்டும் எடு. 33 விழுக்காடு கொடுப்பதை இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் ஆதரிக்குது. எதிர்க்கிற ஒரு கட்சி கூட இல்லை. அது வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்க வந்து இப்ப வந்து பார்லிமெண்ட் தொகுதியில அதிகரிக்கிறீங்க பாத்தீங்களா? அதை வந்து நம்ம தென் தமிழகமே யாருமே ஏத்துக்கல. இந்தியாவே தென்னிந்தியா அப்படி மட்டுமல்ல, அதாவது நீ அதை ஃபுல்லா உட்காந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. இப்போ வந்து அவன் இன்க்ரீஸ் பண்ண அந்த கெப்பாசிட்டி வச்சு பார்த்தீங்கன்னா, சவுத்தில் வந்து அவங்களுக்கு தேவையே இல்லை. சவுத்தில் ஜெயிக்காம போனாங்க, நார்த்தை வச்சே அவங்க. அது மக்கள் விழிப்புணர்ச்சி, ரைட்டா? அது மக்கள் விழிப்புணர்ச்சி. சொல்ற கேளுங்க, முதல்ல கேட்டுட்டு பேசுங்க. ஆரம்பத்திலே பீமாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் உங்க சேனல்ல பேசியிருக்கிறேன். இது பீமாரு அப்படின்னா இந்தியாவிலேயே மிக வீக்கான மாநிலங்கள். பி ஃபார் பீகார், ஆர் ஃபார் ராஜஸ்தான், யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ், எம் ஃபார் மத்திய பிரதேஷ். இதெல்லாம் வந்து யாருன்னா ரொம்ப, அதாவது மொழி ரீதியாகவும் சரி, கருத்தியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, மருத்துவ ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் மிகவும் பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியாவில். உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ் நான் சொல்றேன் பாருங்க. அதாவது ஹிந்தி பெல்ட், ஓகே, மாட்டு மூத்திரத்தை நீங்க ஹிந்தி பெல்ட்னு வச்சுக்கிறீங்களா? ரைட், ஹிந்தி பீமாருன்னு எடுத்து நெட்டில் போடுங்க. பீமாரு என்றாலே, பீமார்னாலே நோய் பிடித்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஹிந்தியில். அந்த பீமாருன்னு இந்தியாவே உருவாக்குது. இந்தியாவிலேயே வந்து இவர்கள் எல்லாம் வீக்கானவர்கள் அப்படின்னு. அப்போ அந்த பகுதியில் வந்து நீங்கள் நாம் இருவர் நமக்கிருவர் என்று எப்போ அம்மையார் வந்து யாரு, நம்ம இந்திராந்தி அம்மையார் கொண்டாந்த சிஸ்டத்தை தமிழ்நாட்டுக்காரன் பாவிச்சேன். இப்போ உங்களே யாரு உங்க வீட்டில் கேட்டு பாருங்க, அம்மா அப்பாட்ட 2 பேர் இருப்பீங்க. இப்போ எனக்கு 2 குழந்தைகள் தான். ஆனால் எங்கள் அப்பா வந்து 11வது பையன். எங்க அப்பாவோட கூட பிறந்தது 15 பேர். இது மாதிரி நீ பழைய அப்பா உங்க அப்பா பாருங்க, எல்லாம் அப்படி இருப்பாங்க. இந்த இந்திராந்தி அம்மா கோட்பாடுகளை உள்வாங்கி நாம் இருவர் நமக்கிருவர்.
அதை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தை சார்ந்த ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டான். இப்போ இங்கே மக்கள் தொகை குறைந்து விட்டது, அங்கே மக்கள் தொகை கூட்டிட்டாங்க. வெறும் விகிதாச்சார முறையில் வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். அப்படி வரல. விகிதாச்சார முறைன்னா என்ன சொல்றீங்க? விகிதாச்சார முறையில் மொத்தத்திலே ஓகே. இப்போ இந்தியாவில் வந்து இப்போ இத்தனை கோடி மக்கள் தொகை வந்துட்டாங்க, இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக வந்துட்டாங்க, எல்லாருக்கும் ஆவரேஜ் 25 அதிகமாக்கு, நோ ப்ராப்ளம். 25 விழுக்காடு அதிகமாக்கு எல்லாருக்கும், நோ ப்ராப்ளம். அப்போ வந்து 39 தொகுதியாக இருக்குப்பா, 25 விழுக்காடு அப்படி ஏறிட்டு போயிருது. அவனுக்கு எத்தனை 80 இருக்கா, உத்தரப்பிரதேசம் ஏறிட்டு போயிருது. அவன் அப்படி இருக்கல, மக்கள் தொகையின் அடிப்படையில் ஏற்கிறார்கள். ஒரு அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டுச்சு. என்ன போட்டுச்சு? மக்கள் தொகை கண்ட்ரோல வைங்கடான்னு. மால்துஸ் தியரி உனக்கு தெரியுமா? மால்துஸ் தியரி என்ன சொல்லுது? மக்கள் தொகை வந்து 2+2 என்று முன்னேற வேண்டும். ஆனா பொருளாதார வளர்ச்சி 2x2 என்று முன்னேற வேண்டும். அப்பதான் அந்த நாடு சிறப்பாக இருக்கும்ன்றாங்க. 2+2 உனக்கு புரியுதா? 2, 2+2 4, 4+2 6, 6+2 8. இப்படிதான் மக்கள் தொகை போகணும். ஆனா அந்த நாட்டின் பொருளாதாரம் எப்படி போகணும்? 2x2. அப்புறம் 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 32. அப்பத்தான் அந்த நாடு முன்னேறணும்னு சொல்லுது. அந்த தியரியை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு சிறப்பு செய்து. இப்போ உங்க பள்ளிக்கூடத்தில், உங்க கல்லூரியில் ஒரு சொல்ற நல்லா படிக்கிறான்னு, அப்ப நல்லா படிச்சு அந்த மாணவனுக்கு சர்டிஃபிகேட் தர்றோம்ல, அது மாதிரி நமக்கு இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர நசுக்க கூடாது. அதனால இது வந்து திட்டமிட்டு பெண்ண அவசரம். இப்ப ஒரு 3 சட்டத்தை ஏன் ஒரே கொண்டு வர? அதை தாங்க ஏங்க இப்ப தேர்தல் வர்ற நேரத்தில் இந்த என்ன அவசரம்? எங்க தேர்தல்? இங்க தமிழ்நாடு தானே தேர்தல். தமிழ்நாடு மட்டுமல்ல, 4 மாநிலங்கள். சரி, சும்மா பேசக்கூடாது. இது ஏன் இப்ப கொண்டு வருகிறார் என்றால், சங்கி பயல்களுக்கு எதையாவது ஒரு குழப்பத்தை உருவாக்க இதே முடிஞ்ச ஒரு ஃப்ரீயா கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்து. தேர்தல் நடக்குது, அதை அவங்க கொண்டு வராங்க, எம்பிஸ் தான் அங்க போறாங்க. இதனால என்ன பாதிக்க போகுது? இப்ப எம்பிஸ் எல்லாம் பிரச்சாரம் பண்ணாம போயிடுவாங்க 4 நாள். அப்படி பயங்கரமா. அதான் உண்மை. எம்பி எல்லாம் பிரச்சாரம் பண்ணி பெரிய கூடத்தில் வந்து தங்க தமிழ்ச்செல்வன் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். விடுதலை சிறுத்தைகள், எழுச்சி தமிழ் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். இப்போ இந்த 3 நாள் அவர் அங்கே போயிட்டார், 2 நாள் அங்கே இருக்கிறாரு, நாளைக்கு அங்கே தான் இருக்கிறாரு. அப்போ இது எங்களுக்கு பாதிப்பு மட்டுமல்ல. உனக்கு என்ன அவசரம் அப்படிதான் கேட்கிறான் பிஜேபி கும்பலே, ஆர்எஸ்எஸ் கும்பலே, என்ன உனக்கு அவசரம்? எங்க புரட்சி அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னார். என்ன சொல்லியிருக்காரு? இந்தியாவில் அறிவாளிகள் யார்? தமிழர்கள். தமிழர்களை அடக்கியால முயற்சித்தால் உள்நாட்டு யுத்தம் நடக்கும் சொல்றாரு. நான் சொன்ன பெண் தூக்கி உள்ள ஓட்டுவாங்க. ஆனா அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு, அவர் ஒன்றும் தமிழர் இல்ல, தமிழர்களையோ அவர் வந்து தமிழ்நாட்டை மட்டும் சொல்ல, அவரு தமிழர்கள் என்றாலே அவர் என்ன சொல்றாரு? நார்த் இந்தியா இருக்கிற விட்டுட்டு சவுத் இந்தியா போல தமிழர்கள் என்றாரு. அப்படிப்பட்ட தமிழர்களை அடக்கியால நார்த் இந்தியாக்காரர்கள் முயற்சித்தால் உள்நாட்டு யுத்தம் நடக்கும். இது வந்து உள்நாட்டு யுத்தத்தை உருவாக்குறாரா? இப்போ ஸ்டாலின் சொல்றாரு பயங்கரமா பின்விளைவுகளை சந்திப்பீங்க, நீங்க தமிழ்நாடு சந்திக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? என்ன பண்ண போறீங்க? அது அங்க போய் கேளு. எங்க தலைவர் என்ன சொன்னாரு அதை மட்டும் என்கிட்ட கேளு. திமுக ஸ்போக்ஸ்மேனா, திமுக எங்கள் தலைவர் எங்களை அரசியல்படுத்துகிறார். சொல்றீங்க இருங்க. இந்த பிரச்சனை எல்லாம் முத தமிழ்நாட்டில் பேசினது எங்க தலைவர் தான். பார்லிமெண்ட்ல வந்து நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, அந்த இன்க்ரீஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அது வந்து சிக்கலாக முடியும்னு எந்த காலத்துல 10 வருஷம் முன்னாடியே பேசியிருக்கிறாரு. 10 வருஷம் முன்னாடி பேசியிருக்கிறாருங்க. அது மாதிரி 33 இடஒதுக்கீடு இப்ப நம்ம கொடுக்கற 50 விழுக்காடு கொடுக்கணும்ன்றாரு எங்க தலைவர். அப்புறம் என்ன பேசியிருக்கிறீங்க? 50 விழுக்காடை நான் மகளிருக்கு வழங்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஓட்டுல இருக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, ஓட்டுல பாருங்க, ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம். உண்மையா? இது 2.25 கோடி, அது 2.5 கோடி மொத்தம் வருதா? ஆனா வந்து பெண்களை மதிக்க வேண்டும், பெண்கள் மசோதாவை நாங்கள் ஆதரிக்கிறோம். இதுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் எழுச்சி தமிழ். 33% இப்போ கொண்டு வரது ஆதரிக்கிறீங்களா நீங்க? 33% 50% கொண்டாட சொல்றோம். இல்ல இதை ஆதரிக்கிறீங்களான்னு கேட்கிறேன். 100க்கு 100 ஆதரிக்கிறோம். ஆனா பேச மாட்டாரு அதை பத்தி. யாரு? 33% ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் திரும்ப. நீ ஒழுங்கா பார்க்கவே இல்லைனா? ஃபுல்லா பார்த்தேன். நீ தம்பி ஃபுல்லா பார்த்தேன். திருப்பி உன்னை எச்சரிக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு உங்களை நாங்க எச்சரிக்கிறேன். அண்ணன் திரும்பவும் நான் எப்பவுமே ஆதரிப்பேன். நீ ஒரு உண்மையான அம்பேத்கரிஸ்ட், எப்பவுமே உண்மையான அம்பேத்கருடைய குழந்தையாக இருந்தால், உண்மையான அம்பேத்கர் பிள்ளையாக இருந்தால் என்னுடைய விமர்சனம் உனக்கு திமுக பிடிக்கல, திமுக பேசுப்பா. அதான் பேசுறேன். இங்க பேசாத, விடுதலை சிறுத்தைகள் பேசாத. விடுதலை சிறுத்தைகள் பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்ல. நேர்மையாக இந்த மக்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையாக உழைத்து ஒரு காலத்துல வந்து வால் போஸ்ட் ஓட்டுறது, கொடி கம்பம் சுத்த வைக்கிறது, முழக்கம் போடுகிற இந்த சிறுத்தைகளை இன்னைக்கு அதிகார பயிர்வை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த வளர்ச்சி யாருனால? விடுதலை சிறுத்தைனால, அந்த விடுதலை சிறுத்தை உருவாக்கி எழுச்சி தமிழர்னால. இல்ல 33% பேர்ல நீங்க இதை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. இல்ல நான் ஆதரிக்கிறேன். அதுக்கு நான் எத்தனை நிகழ்ச்சி நடத்திருக்கேன், எத்தனை கருத்தரை நடத்திருக்கிறோம். அதெல்லாம் நாங்க 50 விழுக்காடு. நீங்க எதிர்க்கிறீங்கல்ல, திமுக கூட்டணி எதிர்க்கிறதுனால இந்த மசோதா ஒன்றும் நிறைவேறாம போறது கிடையாது, நிறைவேறதான் போகுது. அதாவது மேதகு பிரபாகரன் சொன்ன ஒரு கருத்தை தம்பிக்கு நான் சொல்ல விரும்புறேன். நாங்கள் போராடினாலும் போராடவில்லை என்றாலும் நாங்கள் கொல்லப்படுவோம்.
எப்ப ஆரம்பத்தில் என்னைக்கு புலி அமைப்பு ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே சொன்னார். இருந்தாலும் நாங்கள் போராடுவது எதற்காக என்றால் கொஞ்ச காலத்திற்கு நாங்கள் தாக்கு பிடிக்க முடியும், அதே நேரத்தில் எங்க வழியை உலகத்திற்கு சொல்ல முடியும், சரி வருங்காலத்தில் இருக்கிற மக்கள் அதற்காக போராடுவார்கள் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நாங்க தொடர்ந்து போராடுவது சும்மா எங்கள் சுய லாபத்திற்காக அல்ல, தலித் மக்களின் விடுதலைக்காகத்தான் நாங்க போராடி அப்படிலாம் நீ மத்த கட்சிக்காரனை பத்தி என்ன கேட்கவே கூடாது. அது எந்த கட்சியா கருப்பு சட்டை போட்டு போகிறாரு, கருப்பு சட்டை அவங்க நான் போடுறோம்னா அரசியல் நானே தான் போட்டேன். நானே தான் இதுல நீ பாரு, எடுத்து பாரு, கருப்பு சட்டை நீங்க இதுல போய் பாரு. அது என்ன ஒரு நம்ம கள்ளக்குறிச்சி இப்ப சட்டம் அமலுக்கு வரும்போது அப்பவே கருப்பு சட்டை போட்டு, சட்டம் நிறைவேறி அமலுக்கு வரும் இல்லையா, அப்பவே கருப்பு சட்டை போட்டு கேக்குறேன். அப்ப அமல் பண்ணிடுவாங்க நம்புறியா? இல்ல நான் எந்த விலை கொடுத்தாலும் நாங்க அமுல்படுத்த விட மாட்டோம். எழுதி வச்சுக்க வெள்ளை பேப்பர்ல. நான் என்ன சொல்றேன், அவங்க கிட்ட மெஜாரிட்டி இருக்குங்க, அவங்க கிட்ட ராஜ்யசபால தான். அப்படி இல்ல நானே சொல்றேன், ராஜ்யசபால அவங்க கிட்ட இல்ல. நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் கேள்வி, ஏன்டா இப்ப கொண்டாதான் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, இல்ல நிறைவேற்ற மாட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பே இல்ல. எப்படின்னு கேக்குறேன். இதுக்கு போவோம், நீதிமன்றத்துக்கு போவோம். நீதிமன்றம் தலையிட முடியாது, நீதிமன்ற தலையிட சொல்லுவோம் முடியாதுன்னு. மக்கள் புரட்சி பண்ணுவோம், அதிகாரம் கிடையாது, மக்கள் புரட்சி நடக்கும். எங்கள் புரட்சி அம்பேத்கர் சொன்ன சட்டத்தை அமல்படுத்துவோம். அவர் என்ன சொன்னாரு? தமிழர்களை அடக்கியால முயற்சித்தால் உள்நாட்டு யுத்தம் நடக்குங்க. சிவில் வார் இல்ல, மக்களுக்கே தெரியும் சிவில் வார் நடக்கும். இப்ப எப்படியும் மசோதா நிறைவேறதான் போகுது. ராஜ்யசபால நிறைவேறாது. பாஜக பலதெல்லாம் கொடுத்துவாங்க, ராஜ்யசபா எம்பி வாங்கிடுவாங்க. நீ உன் கருத்து சொல்றத, என் கருத்து சொல்ல லீகலா சொல்றேன் நானு. நீ பொறுத்து இருந்து பாரு. நீங்க தானே இருக்கிற, அப்ப பேட்டி எடுக்கவா, பேட்டி எடுக்கவா தம்பி. நிறைவேறணும் வாங்கணும், நிறைவேறக்கூடாது என்பது தெளிவா இருக்கணும். நிறைவேறக்கூடாது, அது தொடர்ந்து போராடுவோம். தொகுதி மறுவரை பண்ணக்கூடாது, தொகுதி வரை பண்ணுங்க, விகிதாச்சார முறையில் பண்ணுங்க. விகிதாச்சாரம் என்பது வேற, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வேற. அப்படி ஒரு ப்ரொவிஷனே கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. உருவாக்குவோம். அதுக்கு நீங்க ஆட்சியில் இருக்கணும், ஆட்சிக்கும் வருவோம். அதுக்கு முன்னாடி பாஜக பண்றோம், பாஜக பண்ணிட்டு திருப்பி நீங்க உனக்கு ஒரு வரலாறு சொன்னா நீ கட் பண்ணா போடுவியா? பிராமிஸ் பண்ணு. ஷார்ட்டா சொல்லுங்க. ஷார்ட்டான சொல்ல முடியாது, முக்கியமான வரலாறு. நீ பேசுற நக்கலே எப்படின்னா, நக்கல் அதிகமாகி போய் பேசுற. நல்லா கேட்டுக்க. ஒரு காலத்துல மோடிலாம் பிரதமராவதற்கான அந்த பேர் லிஸ்ட்லயே இல்லை. திடீர்னு பார்த்தா யாரு வர்றாப்புலன்னா மோடி வர்றாரு. அதுக்கு முன்னாடி யாரு? அத்வானி தான் வருவாரு. அதற்கு முன்னாடி நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுமே இவங்க ஃபுல்லாக கேபி ஆகிட்டாங்க. இந்தியா நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், நீ இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாகத்தையும் அறிவிக்க போகிறோன்ற இருக்கும்போது ஒற்றை மனிதன் புரட்சியார் அம்பேத்கர் வர்றாரு. இதெல்லாம் பிரபஞ்ச சக்தி பிரதர். எது எப்போ நடக்கும்னே தெரியாது. ரைட்டா? அவர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நேரம்னா நீ எல்லாம் படிச்சு அட்வொகேட்டாவே ஆயிருக்கும். நான் உருவானதுக்கு காரணம் அம்பேத்கர் தான், வேற யாருமே கிடையாது. நம்ம வெள்ளை வேஷ்டி வேற யாருமே கிடையாது, எனக்கு அவர் தான் காரணம். அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீ சொல்றதே நடக்காது, கிடைக்காது, கொஞ்ச நேரம் அமைதியாரு. இது இயங்கியல் விதி. நான் ரொம்ப நாள் சிந்திச்சுட்டே இருக்கேன். அதை ஒன்று வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்குது. அதே நேரத்தில் நீ நல்லா யோசிச்சு பாரு, இந்திரா காந்தி அம்மா வருமானம் யாருக்குமே தெரியாது. ஜவஹர்லால் நேருக்கு பிறகு பல தலைவர்கள் இருந்தாங்களா, திடீர்னு இந்த அம்மா வந்துச்சு. இந்த அம்மா தான்டா நீ நிலைச்சு நிற்க முடியாது, இரும்பு பெண்மகள். கடைசியில் அந்த அம்மா இல்லை. அதுக்கடுத்து பார்த்தா அந்த அம்மா தனக்கு பிறகு அரசியல்வாதி யாரை உருவாக்க நினைச்சு தெரியுமில்ல, அவங்க பையன்ல சஞ்சய் காந்தி உருவாக்குவதற்காக அவரை பயங்கரமான ட்ரைனிங் கொடுத்துக்கும் போது இவர் விமானம் ஓட்டி இருக்கிறாரு. யாரு? இப்ப நம்ம ராஜீவ்காந்தி விமானம் ஓட்ட நேரம் விரு ஆயிட்டாரு. யாரு அரசியல் இருக்கணும் சரி, விமான விபத்துல செத்து போனார். அந்த கதை அப்படி போச்சா? இங்க வாங்க, யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா எடப்பாடி, ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லாம் வருவாங்கன்னு? ஆனா அவங்க வந்தாங்க. இது எப்படி நடந்துச்சு? அதுக்கு முன்னாடி டாக்டர் ராமதாஸ் நான் தாண்டா வருவேன், மூப்பனார் நான் தாண்டா வருவேன்றாங்க. அது நடக்கலை. ஜெயலலிதா காலத்தை நீ வரலாறு எடுத்து பாருங்க. ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆருக்கு பிறகு வருமானம் யாருக்குமே தெரியாது. ஜானகி தான் வருவாங்க. வீரப்பன் அந்த அம்மா ரெடி பண்ணுச்சு. ஆனால் ஜானகி ரெடி பண்ணது யாரு? அன்னை திருநாவுக்கரசு. ஆனால் நீ திருநாவுக்கரசு கதை என்னாச்சு? ஒன்றும் இல்லை, போயிட்டாரு. ஜெயலலிதா அம்மையாருக்கு இப்போ என்னாச்சு? இந்த கருத்தை மட்டும் கேளுங்க. ஜெயலலிதா அம்மையாருக்கு டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கும் பயங்கரமான யுத்த களம், நேரடியான அரசியல் வேறு யாருக்கும் போல இருந்ததில்லை. அந்த யுத்த களத்தில் அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. அது ஜெயலலிதா அம்மையார் இறக்கும் பொழுது அது இறந்துச்சா என்னன்றது கூட இவருக்கு தெரியாது. அவங்க இப்படி இருக்காங்கன்னு இவருக்கும் ஜெயிலுக்கு கிடக்கான்னு தெரியாது. இதுதாங்க இயங்கியல் விதி பிரதர். சும்மா அபுரா இபுரா அதுரா இதுரா அப்படின்லாம் இல்லை. அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேர்மையாக உண்மையாக இருந்தீங்கன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் ஒன்றும் பாராளுமன்றத்துக்கு போகலை, வெற்றி பெற்று. ஆனால் நடந்துச்சுல, நிகழ்வு நடத்தி காட்டினார்ல, அதுதான் வரலாறு. சரிங்களா? என்னமோ உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாங்க. என்ன என்ன சொன்னீங்க?
நீ என்னை சொன்ன கருத்து என்ன? பிஜேபி தான் இப்ப இருக்குது. இன்னும் பல வரலாறு சொல்றேங்க. எம்ஜிஆர் காலத்திலேயே உங்களுக்கு தெரியும், அறிஞர் அண்ணா வந்தாரு, வந்து முதல்வராக உட்கார்ந்தாரு, என்னாச்சு? செத்துட்டாரு. அதுக்கடுத்து யார் வந்தா? கருணாநிதி அவர்கள். அப்ப அவரும் தொடர்ந்து அவர் தானே வந்திருக்கணும். அப்ப வர முடிஞ்சா? ஏன்னா இதெல்லாம் ஒருத்தர் அதுக்கடுத்து யாருங்க வந்தா? அதுக்கடுத்து யாரு வந்தாரு? அதுக்கடுத்து வந்து எம்ஜி ராமச்சந்திரன் 13 ஆண்டுகாலமாக யாரையுமே வரவிடாம செஞ்சாரு. சரிங்களா? அரசியல்ல வந்து நீ இதுதான் அதுதான் எதையுமே நீ உறுதி செய்ய முடியாது. எதுவும் எப்போது நடக்கும் அப்படின்றத நான் இங்க சொல்ல வர்றேன். அதுக்காக நீங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு அப்படியே ஆடம்பரமா ஆரவாரம் பண்ணிட்டு தெரியக்கூடாது. மோடி பெரிய ஆள் தானே. மோடியை வந்து நான் இப்ப பேச விரும்பல. இயங்கியல் விதியை நான் பேசி முடிச்சிட்டேன். இயங்கியல் விதியில எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை ராகுல் வரப்போறாரா? ரைட்டா? எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால நீ வந்து அகங்காரம் கொண்டு நீ ஆடாதீங்க. அகங்காரம் கொண்டு பேசாதீங்க. நான் உங்களையும் தான் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா இல்ல மக்களுக்கு புரியும் யாரை பேசுனா. அதனால வந்து அரசியல்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் உங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் இங்க அந்த புக் எடுத்து வந்தேன். மார்ட்டின் லூதர் கிங் சாதாரண குடும்பத்துல பிறந்தவர், சாதாரண மனிதர். ஆனா இவர் என்ன பண்ணாரு? என்னங்க பண்ணாரு? அதை சொல்லுங்க. வரலாற்று ஐ ஹேவ் ஒன் ட்ரீம்ஸ்னாரு. என்ன ஐ ஹேவ் ஒன் ட்ரீம்ஸ்? ஒரு பஸ்ல ஏறி புரட்சி பண்ணாரு. பஸ்ல மட்டும் இல்ல, ஐ ஹேவ் ஒன் ட்ரீம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? கருப்பு இன மக்களும் வெள்ளை இன மக்களும் ஒற்றுமையாக குழந்தைகள் விளையாட வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும்ன்றாரு. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்களா வரலையா? அப்புறம் அது மாதிரி எது இதுதான் சொல்லாதீங்க. நீங்க சொன்னதே இவ்வளவு நான் பேசி இருக்கிறேன். நான் இன்னும் மீண்டும் சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை பூதம் அடிக்கும். திருப்பி மீண்டுமா? மீண்டும் இந்த கருத்தை நான் சொல்ல வருது. நீ அகங்காரம் கொண்டு தெரியாதீர்கள். பாஜக தானே சொல்றீங்க. யாரை சொல்றது நான் பாக்குறவங்களுக்கு புரியும். தெளிவாக சொல்றேன். நான் மக்களின் பக்கம் பேசுறேன், மக்களுக்காக பேசுறேன். இந்த உலகத்திலே வந்து நேர்மை கடைசி வரைக்கும் அரசியல் களமாடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதே மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாரு. அது உங்களுக்கு அந்த வரலாறு தெரியுமா? மார்ட்டின் லூதர் கிங்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு என்ன சம்பந்தங்க? எவனையும் சொல்லுங்க. அம்பேத்கரை படிச்சுன்றாங்க. நான் சொல்றேங்க. சொல்லுங்க. மார்ட்டின் லூதர் கிங் வந்து ஒரு பெரிய அறிஞர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஸ்பீச் வந்து பல லட்சம் மக்களை திரட்டியது. அவர் வந்து யாரு காலத்துலன்னா ஏறக்குறைய அம்பேத்கருக்கு காலகட்டம் தான். இவங்களுக்கெல்லாம் சீனியரா இருந்தவர் யாருன்னா யாரு? அமெரிக்காவுடைய பீஸ் அண்ட் வார்னு புத்தகத்தை எழுதினாரு. பீஸ் அண்ட் வார் எழுதுன யாருங்க புத்தகம் எழுதுறது? என்னங்க நீ ஒரு பெரிய ஒரு யாருக்கு தெரியாம இருக்கிறீங்க? லியோ டால்ஸ்டாய். அந்த லியோ டால்ஸ்டாய் என்ன சொல்றாருன்னா, இந்த கருத்தோடு நான் இன்டர்வியூ முடிக்கிறேன், முக்கியமான கருத்து. அந்த லியோ டால்ஸ்டாய் எதற்காரு? ரஷ்யாக்காரு. அவர் கருத்தை யார் எடுக்கிறா? மார்ட்டின் லூதர் கிங் எடுக்கிறாருங்க. அந்த லியோ டால்ஸ்டாய் என்ன சொன்னார்னா, புரட்சியை ஆரம்பிக்கும் பொழுது எல்லா புரட்சியாளர்களும் நேர்மையாக இருப்பார்கள், புரட்சி செய்ய வேண்டும் என்று துடிப்பாக இருப்பார்கள் எல்லா புரட்சியாளருமே. ஆனால் அந்த புரட்சி செய்வதற்கு பொருளாதாரம் தேவை என்றதுமே பொருளாதாரத்தை ஈட்டுவார்கள். பொருளாதாரத்தை ஈட்டி அந்த பொருளாதார சுகத்தை அவர்கள் உணர்ந்த பிறகு இவர்கள் புரட்சியவே மறந்துவிட்டு இந்த பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே புரட்சி செய்வார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இதுதான் கிழக்கு என்று சொன்னவர்கள் கடைசி காலகட்டத்தில் இதுதான் மேற்கு என்று சொல்வார்கள். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, முன்னால் சொன்ன ஒரு தத்துவத்திற்கு நேரெதிர் தத்துவத்தை பேசுவார்கள். இது உலகத்தின் நீதி, இயங்கியல் நீதி. ஆனால் இதையெல்லாம் மீறி ஒரு சில தலைவர்கள் தான் செயல்படுவார்கள் இந்த மண்ணில் அப்படின்னு யார் சொல்றா? லியோ டால்ஸ்டாய். அந்த கருத்தை மார்ட்டின் லூதர் கிங் எடுத்து சொல்றாரு. அப்படி நான் பார்த்த ஒரே தலைவர் உலகத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர். அப்ப அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி களமாடுற விடுதலை சிறுத்தைகள் சொல்றோம், நாங்க வரவிட மாட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.